இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, வெளியே போற ஹஸ்பண்ட் திரும்ப வீட்டுக்கு எப்போ வருவாங்க, கால் பண்ணி எப்போ வரீங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அந்த காலத்துல பிரெஞ்சு சேர்ந்த பெண்மணிகள் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்காக ஒரு ட்ரிக்கை வச்சிருக்காங்க. காலையில ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது கொஞ்சமா பாய்சன் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா அது ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி போற ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வரல, வாமிட் வர ஆரம்பிச்சிருமோ, தலை சுத்த ஆரம்பிக்குமோ, ஒரு மாதிரி பேடா ஃபீல் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெளியில இருக்கும்போது முடியலாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. கூடயே வைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா கேர் பண்ற மாதிரி கேர் பண்ணிட்டு மாத்து மருந்து கொடுத்துருவாங்க. உடனே ஹஸ்பண்ட் வந்து பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாரு, நம்மள ரொம்ப கேர் பண்றாங்க அப்படின்னு. ஆனா காலையில வைஃப் கொடுத்த விஷத்தை அவங்களுக்கு தெரியாது. இதே டெய்லியும் நடந்தா என்ன ஆகும், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த வகையில் ஹஸ்பண்டை வந்து ஒய்ஃபை கைக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா அந்த ஹஸ்பண்ட் சாவறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டா சேஃப், இல்லைன்னா காலி. இது வந்து உண்மையா என்னன்னு தெரியல. இது வந்து வாய் மூலியமா பரவுனது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஹஸ்பண்டை சாவணுன்றதுக்காக விஷத்தை குறைக்கிறாங்க. ஆனால் அப்போ ஹஸ்பண்ட் கூடயே இருக்கணுன்றதுக்காக விஷம் வச்சுருக்காங்க.